ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். அச்சும் அசலும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. செய்தித்தாள்களில் இடம்பெற்றுள்ள பல செய்திகளை பற்றி விரிவாக பேச இருக்கிறோம். அதை பற்றின கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரங்கத்துக்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். முதலாவது செய்தியை பார்க்க வேண்டியது, பாகிஸ்தானில் புகுந்த இந்திய நீர்மூழ்கி கப்பலை விரட்டி அடித்தோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. விரட்டி அடித்ததுக்கு காரணம் தாக்குதல் நடத்தாம விரட்டி அடித்ததுக்கு காரணம் அமைதியை விரும்புகிறோம் நாங்கள் அப்படின்னு. கூடவே இன்னொரு செய்தியும் பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது. மசூத் அசாருடைய சகோதரன் உட்பட ஒரு 44 பேரை கைது பண்ணியிருக்கிறதாவும் பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பாகிஸ்தான் ஏ கண்ட்ரி அண்டர் சஸ்பெக்ட். ஒரு உலக நாடுகள் பூரா இப்போ பாகிஸ்தானை சந்தேக கண்ணோடு நோக்க ஆரம்பித்து விட்டார்கள். பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் மிக கேவலமான நிலைமைக்கு போயிடுச்சு, திவாலாகக்கூடிய நிலைமையில். இப்போ அந்த பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு உலக வங்கி IMF-இடம் அவர்கள் இப்போது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறார்கள். பெரிய அளவுக்கு உலக வங்கியும் IMF-ம் கடன் கொடுத்தா ஒழிய அவங்களுடைய பொருளாதாரத்தை மீட்க முடியாது. ஒரு பக்கம் அமெரிக்கா நிதி உதவியை குறைச்சிக்கிட்டே போகுது. ஏன்னா அந்த பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் அமெரிக்கா நிதியை கொடுத்தது. அந்த நிதியை இவர்கள் பயங்கரவாதிகளை ஊக்கப்படுத்துவதற்கு கொடுக்கிறார்கள் என்ற ஐயம் அமெரிக்காவுக்கு வந்து விட்டது. அதனால் இவங்க இப்போ உலக நாடுகளின் கண்களுக்கு முன்பு தாங்கள் நல்லபடியாக இருக்கிறோம், பயங்கரவாதத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்கிறோம், நாங்கள் பயங்கரவாதத்தை ஆதரிக்க மாட்டோம், இந்தியாவுடனான எங்களுடைய சண்டையை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம், சுமூகமாக நடந்து கொள்வோம் என்று பசப்புகிறார்கள். இப்போ உதாரணமாக பிரான்ஸில் இயங்கக்கூடிய ஒரு நிதி நிறுவனங்களையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய, யாருக்கு கடன் கொடுக்கலான்னு தீர்மானிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு இப்போ இவங்களை பிளாக்லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க பயங்கரவாதிகளுக்கு இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன் ஒரு பெரும்பகுதி பயங்கரவாதிகளுக்கு போகிறது. அது மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் இந்தியாவுக்கு எதிரான டெரரிசம் மட்டும் கிடையாது. இங்கே 40 CRPF வீரர்களை கொன்ற அதே நேரத்தில் ஈரானில் 28 பேரை கொண்டிருக்காங்க, இராணுவ வீரர்களை. ஸோ ஈரான் இப்போ ரொம்ப கோபமாக இருக்காங்க. சீனாவிலையும் இவங்களுடைய அத்துமீறல்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உலக நாடுகள் பூரா, இப்போ ஃப்ரான்ஸும் அதே தான், எல்லாருமே இவங்களை தனிமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாகிஸ்தான் அரசுக்கு தான் புனிதமானவர்கள் என்று காட்டிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன செய்கிறாங்க, பாகிஸ்தான் அரசு நோக்கம் அப்படியாக இருந்தாலும் பாகிஸ்தான் இராணுவம் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை. இப்போ இந்திய இராணுவம் இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பது போல் இல்லை, பாகிஸ்தான் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் அரசே இருக்குது. இம்ரான்கான் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று பாகிஸ்தான் இராணுவம் விரும்பியது, ISI உளவுத்துறை விரும்பியதால் தான் அவர்கள் பெருமளவு தேர்தல் மோசடி செய்து இம்ரான்கானை பிரதமராக்கினார்கள். ஸோ இம்ரான்கான் பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய பொம்மை. அவர் பாகிஸ்தான் இராணுவம் கொடுக்குற கீழே தான் அவர் செயல்படுவார். ஸோ வெளியில் இப்படி பசப்ப வேண்டியிருக்குது. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, இப்போ சமீபத்தில் ஒரு ட்ரோன் அனுப்பிச்சாங்க இந்திய டெரிட்டரிக்குள்ளே, அதை நம்ம சுட்டு வீழ்த்தணும். ஸோ அது மேலே அவங்க மேலே ஒரு களங்கம் வந்து விடக்கூடாது என்பதற்காக உடனடியாக என்ன செய்கிறாங்க, இந்தியாவினுடைய நீர்மூழ்கி கப்பல் எங்கள் ஏரியாக்குள்ளே வந்துச்சுங்கிறாங்க. ஆனாலும் நாங்கள் அதை அவங்க செஞ்ச மாதிரி சுட்டு அதுக்கு எதிரான நடவடிக்கைலாம் எடுக்கலை. எங்களுக்கு இந்த டீஎஸ்கலேட் பண்ணுற இந்த பிரச்சனையை குறைப்பது தான் எங்களுடைய நோக்கம் என்பதனால், சுமூகமான உறவை நாங்கள் பேணுவதனால் அதை அப்படியே பேசி வெளியே அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக நடத்துகிற நாடகம். இந்த சில பயங்கரவாத அமைப்புகளை தடை செய்திருக்கிறது இப்போ பாகிஸ்தான். இது மாதிரி முன்னையும் பண்ணாங்க. 6 மாதம் கழித்து திரும்ப தடையை நீக்கிட்டாங்க, அவங்களே நீக்கிட்டாங்க. இப்போயும் இந்த லோன் வாங்குறதுக்காக, அந்த வெய்வலுக்காக, தங்களை பிளாக் லிஸ்ட்லேருந்து தங்களை வெய்வ் பண்ணுறதுக்காக அவங்க நடத்துகிற நாடகம் தான் அது. பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடு, அது பயங்கரவாதிகளுடைய கட்டுப்பாட்டில் இப்போ இருக்குது. இப்போ என்ன செய்கிறான், இவங்க 44 பேர் அரெஸ்ட் பண்ணதுங்கிறது வெறும் கண் துடைப்பு தான். இந்தியாவினுடைய எல்லைப்புறத்தில் தொடர்ந்து அவங்க தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதை எப்படின்னா, இராணுவம் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் நாங்கள் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக அவங்க நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் அங்கே இருக்கிற உள்நாட்டு நிலைமைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளும்போது
அங்கே ஐஎஸ்ஐயினுடைய கை, உளவுத்துறையினுடைய கை மேலோங்கி இருக்கும்போது பாகிஸ்தான் அரசு எந்த அரசாங்கம் இருந்தாலும் அது தன்னிச்சையாக செயல்பட முடியாது, சுயாதிபத்தியத்துடன் செயல்பட முடியாது. ஐஎஸ்ஐ இராணுவம் என்ன சொல்லுதோ அதுதான் கேட்கணும். ஸோ ஐஎஸ்ஐ இராணுவமும் இந்தியாவோட பீஸாக போகணும்னு விரும்பவே இல்லை, அமைதியாக போக வேண்டும் என்பதை விரும்பவே இல்லை. இல்லை, உலக நாடுகளில் நிறையா நாடுகளில் பார்த்திங்கன்னா பயங்கரவாதிகள், தேடப்படும் குற்றவாளிகள் அப்படின்னு ஒரு விலை, அவங்களுடைய தலைக்கு இவ்வளோ விலை வச்சு குறிப்பிடப்படுற நபர்கள் எல்லாம் தீவிரவாதிகள்லாம் பாகிஸ்தானில் தான் இருக்காங்க. அது நல்லாவே தெரியும், கவர்மெண்ட்டுக்கும் நல்லா தெரியும். இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ மசூத் அசர் அவர் ஜமத்தி அந்த அந்த இப்போ நம்ம இதில் புல்வாமா தாக்குதலில் அதுக்கு நாங்கள் தான் நடத்தணும்னு சொல்லி ஒத்துக்கிட்ட ஒரு அமைப்பினுடைய தலைவர் அவர் இன்றைக்கும் பாகிஸ்தானுடைய இராணுவ மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இப்போ அவர் இடம் தெரிஞ்ச உடனே ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம அவரை ட்ரோன் அட்டாக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறப்போ அவங்க ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்தியா இப்போ தான் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் சொல்லுவாங்க, உறுதியான நடவடிக்கையில் பயங்கரவாதத்துக்கு எதிராக நடத்தி இருக்குது. இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி போன தடவை யூரியில் அவங்க தாக்குதல் நடத்தின உடனே, இராணுவ மையத்தின் மீது தாக்குதல் நடத்தின உடனேயே நம்ம ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று உள்ளே போய் நடத்தணும். எல்லை தாண்டி போனது வார் லைக் சிச்சுவேஷன் இல்லாத காலத்தில் இதுதான் 2வது முறை இந்த என்டிஏ அரசாங்கம் துணிச்சலாக அந்த உள்ளே போய் அடிக்கிறது என்பது. இனிமேலும் நாங்கள் அந்த பயங்கரவாதிகளை தாக்குவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்று அரசு அறிவிப்பது என்பது ஒரு நல்ல விஷயம். இப்போ அது அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், அதுதான் பாகிஸ்தானை பின்னுக்கு தள்ளி இருக்குது, அவங்கள அச்சப்பட வைத்திருக்கிறது. அவங்க உலக நாடுகளிடம் இன்னொன்று நம்ம டிப்ளமேட்டிக் சேனல்லையும் நம்ம மற்ற ராஜ்ய உறவுகள் மூலமாக அவங்களுக்கு இப்போ ப்ரெஷர் கொடுக்குறோம். ஈரான் என்ன சொல்கிறான், நான் இன்னுமே பொறுத்துக்க மாட்டேன், தாக்குதல் நடத்துவேன்னு சொல்கிறான். ஸோ ஒரு முஸ்லீம் நாடே அப்படி சொல்லுது. ஆர்கனைசேஷன் ஆஃப் முஸ்லீம் கான்ஃபரன்ஸ் நம்மளையும் அழைச்சி பேச வச்சுருக்கிறாங்க, விருந்தினராக கூப்பிட்டு. நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அங்கே போய் பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பாகிஸ்தானுடைய எதிர்ப்பையும் மீறி அது நடந்திருக்கிறது. இல்லை, அங்கே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது தான் இங்கே அபிநந்தன் அங்கிருந்து விடுதலை செய்யப்படுறாரு. இதெல்லாம் பாகிஸ்தான் அரசு இப்போது பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்த செய்தி, இந்தியாவுக்கான வர்த்தக முன்னுரிமை அந்தஸ்தை நீக்குவோம் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு மிரட்டல் விடுத்திருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? ட்ரம்ப்புக்கு முன்னாடியே ஒபாமாவே ஸ்டார்ட் பண்ணிட்டார் இந்த மாதிரியான வேலைகளை. இந்தியாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த கணினி வழி அந்த பணிகளை எல்லாத்தையும் அதை நிறுத்தி வச்சாங்க. அமெரிக்க பொருளாதாரம் மிக மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அவர்களுடைய ஜிடிபி, ஆண்டு வளர்ச்சி எல்லாமே அதல பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு. உலகத்திலேயே அதிகமான கடன் உள்ள நாடு அமெரிக்கா தான். அதனால் அமெரிக்க பொருளாதாரத்தை அவங்க இப்போ உள்நாட்டில் ஏகப்பட்ட சிக்கல்கள் வருது, சீரமைக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறாங்க. அதில் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கும் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி, டொனால்டு ட்ரம்ப் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி ரொம்ப கன்சர்வேட்டிவ், பிற்போக்கான கட்சி. ஆனால் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஒரு கொஞ்சம் முற்போக்கான, அது ரெண்டில் கொஞ்சம் முற்போக்கானது, அவ்வளோதான். இவங்க தான் சொன்னாங்க, நாங்கள் பொருளாதாரத்தை உலகமயமாக்க போகிறோம், அரசுகள் தலையிடாத, கட்டுப்படுத்தாத சுதந்திர வர்த்தகத்தை நாங்கள் நிலைநிறுத்த போகிறோம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க, இவங்களே அரசு தலையிடுது, ப்ரொடெக்ஷனிசம் சொல்லுவாங்க. எங்கள் நாட்டினுடைய வர்த்தகத்தை, பொருட்களினுடைய வியாபாரத்தை, வணிகத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம், எங்கள் நாட்டினுடைய தொழில்களை நாங்கள் பாதுகாக்கிறோம், அதுக்கான ப்ரொடெக்ஷனிஸ்ட் நடவடிக்கைகளை நாங்கள் இறங்குறோம், அதான் பாதுகாப்பு நடவடிக்கைகளை நாங்கள் இறங்குறோன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சீனாவோட ஒரு பெரிய ட்ரேடு வார் நடந்துச்சு. சீன பொருட்களுக்கு அவங்க வரி விதிக்கிறது, அவங்க பொருட்களுக்கு சீனா வரி விதிக்கிறது. இந்த ட்ரேடு வாரில் 2 நாடுகளும் பாதிக்கப்பட்டதோட இந்தியா போன்ற 3ஆம் உலக நாடுகளும் பாதிக்கப்பட்டன. அதனால் இப்போ இந்தியாவை இப்போன்னு முதல்ல செய்யலை. ஏற்கனவே கடந்த ஆண்டு இந்தியாவினுடைய அலுமினியம் ஸ்டீல் நம்ம பெரிய அளவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் அமெரிக்காவுக்கு. அதுக்கு வரியாக கூட்டினாங்க, பெரிய அளவு கூட்டினாங்க. 2 மடங்கு வரியை 3 மடங்கு 4 மடங்கு ஆக்குனாங்க. அதில் நம்ம பாதிக்கப்பட்டோம். அப்போ நம்ம என்ன செஞ்சோம், பதில் நடவடிக்கையாக அமெரிக்க பொருள்கள் இங்கே இறக்குமதியாகிற பொருள்களுக்கு நம்ம வரியை அதிகரிப்போம்னு சொல்லி நம்ம சொன்னோம்.
ஆனால் 6 முறை நம்ம அதுக்கான டெக்ளரேஷனை விடுத்தும் நம்ம அதை செய்யலை. நம்ம வந்து சுமூகமாக போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையில் நம்ம ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறோம். அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தில் நான் வந்து இந்த ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுனால இந்தியாவுக்கு மட்டும் கொடுக்கல, பல நாடுகளுக்கு தர்றாங்க. அதில் இந்தியா அதிகமான பலனை இந்தியா பெற்றுக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட $5.8 பில்லியன் நம்ம வந்து ஒரு வருஷம் வர்த்தகத்தில் லாபம் செஞ்சிகிட்ருக்கோம், ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இந்திய அரசு என்ன சொல்கிறாங்க, இந்த டாரிஃப்னால், புது டாரிஃப்னால் நமக்கு வந்து பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை, ஒரு $190 மில்லியன் தான் நமக்கு பாதிப்பு ஏற்படும், அது சமாளிக்கக்கூடியது தான். அந்த பாதிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் யார் இருக்காங்கன்னா, இந்தியாவினுடைய லெதர் இண்டஸ்ட்ரி இருக்குது. அது ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மாதிரி தான், ஒரு மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. இதை தவிர எம்எஸ்எம்இ என்று சொல்லக்கூடிய சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்படக்கூடிய ஆபத்து இருக்குது. அவங்களால் சமாளிக்க முடியாது. ஏன்னா அவங்க சீனாவோட போட்டி போடணும். இந்த டேக்ஸ் எஸ்கலேட் ஆனதுனால அவங்களுக்கு சீனாவோட போட்டி போடுறதுல அவங்களுக்கு சிக்கல் வரும். ஸோ அதை கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். பண்ணுவாங்களான்னு தெரியலை, பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ இதில். ஆனால் இப்போ அமெரிக்கா வந்து இது மாதிரி நம்மளை இப்படி பண்ணிகிட்டு இருப்பது என்பது மேலும் மேலும் பண்ணுறதில்ல. இன்னொரு விஷயத்தை அவங்கள கணக்கில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்களை நம்ம வாங்குகிறோம் அமெரிக்காவிடமிருந்து. அவங்க டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் தர்றதில்லை. அதுக்கு உலக நாடுகளை விட அதிக விலை வாங்குகிறாங்க. இப்போ ரஷ்யாவிட்ட நம்ம வாங்குகிற ஆயுதங்களை விட அமெரிக்காவிலேருந்து வாங்கும்போது அது பல மடங்கு அதிக விலை கொடுத்து தான் வாங்குகிறோம். அதுக்கு நம்மளை கம்பல் பண்ணுறாங்க. ஸோ அதில் நமக்கு ஏற்படுற நஷ்டத்தையும் அவங்க கணக்கு எடுத்துக்கணும். இப்போ நம்ம இராணுவ தளவாடங்களை அவங்கள்ட்ட வந்து வாங்குறதை குறைக்கணும். இல்லாட்டி அதில் நீ இந்த இவ்வளவு குறைவாக கொடுத்தா தான் நாங்கள் வாங்குவோன்னு சொல்லணும். அதுக்கு இந்த அரசு துணியுமா என்பது எனக்கு தெரியலை. நிச்சயமா சார். அடுத்த செய்தி, அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக வரணும் அப்படின்னு பாமக விரும்புது அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ட்ரேட் வார் உலகத்தில் நடக்கிற மாதிரி அதிமுக கூட்டணிக்குள்ளே நீ தேமுதிக வரலை, வராத தேமுதிகவும் வரக்கூடிய தேமுதிகவுக்கும் ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய பாமகவுக்கும் அந்த புரிதல் சரியாக இல்லை. இவங்க ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இல்லைங்கிறது தேமுதிகவினுடைய தொடர்ச்சியான குற்றச்சாட்டு. பாமகவினுடைய ஓட்டுக்கள் தங்களுக்கு கிடைப்பதில்லை. அவங்க இருக்கிற இடத்துல நாங்கள் போடுறோம், நாங்கள் நிற்கிற இடத்துல அவங்க கொடுக்குறதில்ல. அதனால் இப்போ சீட்டு கிடைச்சா கூட அந்த சீட்டெலாம் வந்து எனக்கு தென் மாவட்டங்களில் கொடுங்க, பாமக செல்வாக்கு இல்லாத தென் மாவட்டங்கள் நான் ஒதுங்கி போயிடுறேன்னு விஜயகாந்த் சொல்கிறார். ஸோ இதில் இன்னொரு சிக்கல் என்ன இருக்குன்னா, இவங்க 2 பேருக்குமே செல்வாக்கு மாவட்டங்களில், தமிழகத்தினுடைய வட மாவட்டங்களில் தான் இந்த 2 பேருக்கும் செல்வாக்கு இருக்குது. ஸோ இவங்களை குறி வைக்கிறாங்க, அதிமுக குறி வைக்குது. குறிப்பாக பாஜக அதிமுகவை விட தேமுதிக வருவதை ரொம்ப விரும்புகிறது. இப்போ தேமுதிக பாமகவை சுட்டி காட்டி முரண்டு பிடிப்பதனால பாமக கொஞ்சம் இறங்கி வந்து நீங்கள் வரணும், நாங்கள் விரும்புகிறோன்னு சொல்கிறாங்க. அவங்க வர்றதை நாங்கள் விரும்புகிறோன்னு ஒரு கன்சிலியேட்ரி ஆஃபர் கொடுக்குறாங்க. நல்லது. அது ஒரு கூட்டணிக்குள்ளே அவங்கள வர வைக்கிறக்கா இவங்க கொஞ்சம் இறங்கி வந்து பேசுகிறாங்க. பாமக அந்த மாதிரிலாம் பேசுகிறது இல்லை எப்போயுமே. இப்போ அந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஒருவேளை ஆளுங்கட்சி அதிமுக கேட்டதன் அடிப்படையில் கூட கேட்டிருக்கலாம். தேமுதிக உள்ளே கொண்டு வர்றதில் அதிமுகவோட பாஜக பெரிய அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறது. காரணம் என்னென்னா, நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன், பல தொலைக்காட்சி விவாதங்களில், அவங்களுக்கு இந்த கூட்டணியை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. தமிழ்நாட்டில் அதிமுகவில் தலைமையில் கூட்டணி, அகில இந்திய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்ல விரும்புகிறாங்க. அவங்க அப்படி சொல்ல விரும்பினா அதுக்கு வந்து தேமுதிக வரணும். தேமுதிக மட்டும்தான் அதை ஒத்துக்கிறோம், மற்றவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க. இதுதான் பாஜகவினுடைய பிரச்சனை. அதுக்காக தேமுதிகவை அவங்க தான் அதிகமாக விரும்புகிறாங்க. தேமுதிக தன்னுடைய குறைந்து சரிந்து போன அந்த பலத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் 2009 நாங்கள் என்ன வாங்கினோம், எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கணுங்கிறதுலேருந்து அவங்க முரண்டு பிடித்து கொண்டிருப்பது என்பது. உங்களுக்கு இன்னொரு சாதகமான சூழ்நிலை என்ன இருக்குன்னா, முரண்டு பிடிக்க சீட்டுகள் கிடைக்காட்டியும் நோட்டுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் பேசுகிற பேச்சு அடிபடுது. அதில் ஒரு அர்த்தம் இருக்க மாதிரி தெரியுது. இன்னொன்று, இப்போ நீங்கள் கடந்த ஒரு 10-15 நாளை பார்த்தா தேமுதிகவை பற்றி தான் எல்லா ஊடகங்களும் பேசிகிட்டே இருக்கு. எல்லா பத்திரிகைகள்லேயும் தேமுதிகவை பற்றி செய்தால் தலைப்புச் செய்தியில் வந்திருக்கிறது. அப்போ தேமுதிக ஒரு இது கிடைக்குது பார்த்தீங்களா, ஒரு எக்ஸ்போசர் கிடைக்குதுல்ல அவங்களுக்கு, அதையும் அவங்க விரும்பலாம்.
பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகள்லையும் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுவோன்னு கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதை மட்டும் சொல்லலை அவர். அந்த இரட்டை இலை கிடைக்கல, சின்னத்தை பற்றி நாங்கள் கவலைப்படலன்னு சொல்கிறார். இரட்டை இலை கிடைக்கல, குக்கர் சின்னத்தில் ஆர்கே நகரில் ஜெயித்தோம். குறுகிய காலத்தில் அந்த சின்னத்தை அறிமுகப்படுத்தி எங்களால் ஜெயிக்க முடிஞ்சு. 1 வாரம் 10 நாளில் சின்னம் கிடச்சி 1 வாரம் 10 நாளில் தேர்தல் அறிமுகப்படுத்தி ஜெயிக்க முடிஞ்சது. இந்த குக்கர் சின்னத்தை எங்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அது கிடைக்காவிட்டாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம்னு சேர்த்து சொல்லியிருக்கிறார். அது ஒரு பாசிட்டிவாக பேசியிருக்கிறார். இந்த குக்கர் சின்னத்தை பொறுத்தவரையில் இந்த டெல்லி உயர்நீதிமன்றம் இரட்டை இலையை அதிமுகவுக்கு கொடுத்தது, தேர்தல் ஆணையம் கொடுத்தது சரி என்று தீர்ப்பு வழங்கிய அதே நேரத்தில் குக்கர் சின்னத்தை இவங்க அப்பீல் போகிறதுக்கு 14 நாள் டைம் கொடுத்துருக்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு. மேடம் சசிகலாவும் டிடிவி தினகரன் அவர்களும் போயிருக்காங்க. தனித்தனியாக 2 அப்பீல் போயிருக்குது. இந்த 2 அப்பீல் போகிற அந்த 14 நாட்கள் வரைக்கும் குக்கர் சின்னத்தை முடக்கி வைக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் என்று கூடவே ஒன்று சொல்லி அதை எல்லோரும் கவனிக்காம விட்டாங்க. டெல்லி உயர்நீதிமன்றம் அதையும் சொல்லியிருக்குது. அந்த அப்பீல் ஸ்டேஜ், அந்த பீரியட் ஆஃப் அப்பீலுக்கு 14 நாட்கள் வரைக்கும் அதை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. முடக்கி வைக்கணும்னா என்ன அர்த்தம்? அதை அமமுகவுக்கு தருவதற்கான ஒரு ஏற்பாடோடு அது டெல்லி உயர்நீதிமன்றம் முன் வச்சிருக்கிறாங்க. அது மேற்கொண்டு உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது அங்கே மேலும் அது நீட்டிக்கப்படலாம். முடக்கம் என்பது நீட்டிக்கப்படலாம். ஒருவேளை அங்கே குக்கர் சின்னம் அமமுகவுக்கு தருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். அடுத்த செய்தி, டிஎம்கே அவங்க சீட்டு தராது வருத்தமாக இருக்குது அப்படின்னு ஜவாஹிருல்லா சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? திமுக தரப்பில் என்ன அறிக்கை வந்திருக்குன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி ஒரு 9ஆம் தேதி முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு கூடவே ஒரு செய்தியும் அவர் சொல்லியிருக்காரு. ஜவஹர்லா இந்த திமுக கூட்டணி சுமூகமாக எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்து நல்ல முடிவுக்கு வந்துவிட்டது என்று அறிவாலயத்திலிருந்து வந்த அறிக்கை சொல்லுது. ஆனால் அது சரியான அறிக்கையா? அதில் பல சந்தேகங்கள் இருக்குது. உதாரணமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் ப்ளஸ் தேர்வு செய்யப்பட்ட தொகுதிகள் இதை பற்றியெல்லாம் அவங்க மாற்று கருத்து இருக்குது. அவங்க ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. அவங்க தமிழ் மாநில குழு கூட்டி அங்கே இந்த பிரச்சனையை வச்சு நாங்கள் பேச போகிறோம், அதுக்கு பின்னாடி தான் அறிவிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மதிமுகவும் அவங்களும் தங்களுடைய குழுவை கூட்டி அதுக்கு பின்னாடி தான் முடிவெடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஏதோ கூட்டுறாங்க. ஆக சுமூகமாக இன்னும் முடியலை, சிக்கல்கள் நீடிக்கிறது என்பது கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு நிறைவு பெற்றிருக்கு அப்படின்னு டிஎம்கே தொகுதி பங்கீடு கூட நிறைவு பெற்றிருக்குன்னு சொல்கிறத கூட ஒரு 20 தொகுதிகளில் திமுக போட்டியிடும் அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருக்காங்க. இந்த சீட்டுங்கிறத நிறைவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் கூட மனிதநேய மக்கள் கட்சிக்கு இதயத்தில் தான் இடம் இருக்குது. ஏன்னா தேர்தலில் இடம் இல்லைன்னு சொன்ன உடனே அவர் அது வருத்தம் வந்துட்டார் வெளியே. ஆனால் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. அதுக்கு எதிராகவும் நடவடிக்கையில் இறங்கியிருக்காரு. 9ஆம் தேதி அவங்களுடைய செயற்குழு கூட்டி அந்த கூட்டத்தில் அமமுகவோடு போவது பற்றிய ஆலோசனையும் நடத்தப்படும், முடிவும் எடுக்கப்படும் சொல்லிக்கிறார். அங்கே விவாதித்து ஒரு முடிவு எடுக்கப்படும் சொல்லிக்கிறார். ஸோ அவர் அமமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் அதில் தெரியுது. முஸ்லீம் ஃபேக்ஷன்ஸில் ஏற்கனவே ஒன்று வந்திருக்கு அமமுகவோட. இப்போ இன்னொரு 2வது பிரிவு ஒன்று வரும்போது அதில் ஒரு பலமான பிரிவு. இது முதல்ல வந்த அந்த பிரிவை விட, ஐடிபியை விட இவங்க ஒரு பலமான பிரிவு. மனிதநேய மக்கள் கட்சிங்கிறது ஒரு பலமான பிரிவு. ஸோ அது வரும்போது ஏற்கனவே என்ன கருத்து கணிப்புகளில் வந்த ஒரு முக்கியமான ஆக்கம் என்னென்னா, திமுகவுக்கு குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகமாக வாக்களித்து வந்தார்கள். ஆனால் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு இடையில் ஒரு மறைமுகமான உறவு இருக்கிறது. தேர்தலுக்கு பின்னால் திமுக பாஜகவை ஆதரிக்கக்கூடும் என்ற ஐயம் இஸ்லாமியர்கள் மத்தியில் கடுமையாக இருக்குது. காங்கிரஸோடு கூட்டணி இருக்கும்போது எப்படி அவங்க காங்கிரஸோட தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, தேர்தலுக்கு பிந்தைய அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கிறது பிரச்சனை இருக்குது. அதாவது தேர்தலுக்கு முன்பு காங்கிரஸோடும் தேர்தலுக்கு பின்பு பாஜகவோடும் அவர்கள் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம். அதுக்கான காரணங்களை நான் ஏராளமாக எடுத்து வச்சுட்டேன். இஸ்லாமிய மக்களும் மத்தியிலையும் அந்த சந்தேகம் இருக்குது. அதனால் இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக திமுகவோட இருந்தது, அதிமுகவில் கொஞ்சம் இருந்தது, அதிகமாக திமுக இருந்தது.
அது இப்போது அமமுகவுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஷிஃப்ட் ஆயாச்சுன்னு சொல்லி பல தகவல்கள் சொல்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த மனிதநேய மக்கள் கட்சி அங்கே போகும்போது இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மைனாரிட்டி ஓட்ஸ் டு ஏஎம்எம்கே மே பி கம்ப்ளீட் வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக. ஏன்னா பாஜகவோட நேரடி தொடர்பில் அதிமுக இருக்குது, மறைமுக தொடர்பில் பாஜகவோடு திமுக இருக்கிறது. இந்த ரெண்டு பேர் மேலேயும் ஆர்கே நகரில் இருந்த சிறுபான்மையினருக்கு சந்தேகம் இருந்தனால தான் அவங்க மொத்த ஓட்டுகளையும் தினகரன் அவர்களுக்கு போட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த சந்தேகம் தொடர்கிறது. நான் கொஞ்சம் அவங்களோட இன்டராக்ட் பண்ணும்போது எனக்கு தெரிகிற விஷயம், அவர்களுக்கு அந்த ஐயம் தொடர்கிறது என்பது தான். அடுத்த செய்தி, இந்த 7 பேரோட விடுதலை குறித்து பாமக வந்து அதிமுகட்ட வந்து நீங்கள் பிஜேபி கிட்ட நிர்பந்திக்கணும் அவங்க விடுதலைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது. ராஜீவ் கொலையாளிகள் என்று கருதப்பட்டு சிறையில் உள்ள 25 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவருடைய விடுதலை தமிழகத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளும், ஆளுங்கட்சி அஇஅதிமுக உட்பட அனைத்து கட்சிகளும் அவர்களுடைய விடுதலையை வலியுறுத்தி வருகிறார்கள். யாருமே அதில் முரண்பட்ட கருத்து வைக்கல. ஒரு ஒருமித்த கருத்தாக சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த சட்டப்பிரிவு 161 கீழ் மாநில அரசுக்கே அதிகாரம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்குது. அந்த அடிப்படையில் தான் மாநில அரசு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அது ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இந்த ஆளுநருடைய ஒப்புதலை ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் இத்தனை நாட்களுக்குள் தர வேண்டும் என்று சட்டத்தில் இடமில்லை. திருப்பி சர்க்காரியா கமிஷன்லேருந்து எல்லா பூஞ்சி கமிஷன்லேருந்து எல்லா கமிட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆளுநருக்கு காலத்தை நிர்ணயம் செய்யணும். இந்த ஒரு மாநில அரசு ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் இயற்றி அனுப்பும்போது அதன் மீது எத்தனை நாட்கள் வரைக்கும் ஆளுநர் தன்னுடைய காலத்தை தள்ளலாம், அதுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும் என்பது ஒரு விஷயம் இருக்குது. அதில் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு திமுக 10 வருஷம் ஆட்சி இருந்த மத்திய ஆட்சி இருந்த கொண்டு வரல, அதுக்கான முயற்சியே எடுக்கல அவங்க. அந்த அறிக்கைகள்லாம் அப்போ தான் தரப்பட்டது. சர்க்காரியா கமிஷன், பூஞ்சி கமிட்டி அறிக்கை. ஏற்கனவே ராஜமன்னார் கமிட்டி திமுகவால் இயற்றப்பட்டு அந்த கமிட்டி அறிக்கையிலேயும் அது இருக்குது. ஆனால் அதை திமுக ஆட்சியில் இருந்த 10 வருடங்களுக்கு வலியுறுத்தவே இல்லை. வலியுறுத்தி இருந்தால் இன்றைக்கி இந்த ஆளுநர் தன்னிச்சையாக அதை தள்ளி போட்டுக்கொண்டே போக வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அதோட பாமக இன்னும் சில பிரச்சனைகள் வலியுறுத்துகிறாங்க. தருமபுரியில் காவிரி உபநீர் திட்டம், குடிநீர் திட்டம், அதெல்லாம் வலியுறுத்துகிறாங்க. பரவாயில்ல, அவங்க ஒரு கட்சி கூட்டணிக்கு வரும்போது அவங்களுடைய அடிப்படையான கோரிக்கைகளை வலியுறுத்துவதை நான் ஆதரிக்கிறேன். அதுவும் தமிழக மக்கள் சார்ந்த கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்துவதை நான் தேர்தலுக்கு முன்னரே கூட்டணி வந்த தேதியிலிருந்து அன்றைக்கே 10 கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் அதிமுகவிடம். அதில் பல கோரிக்கைகள் அதிமுகவுக்கு இணக்கமான கோரிக்கைகள் தான். அதுக்கு ஏற்கனவே அதிமுக மத்திய அரசாங்கத்தில் கேட்டுட்ருக்குது. இப்போ மத்திய அரசு பாஜக என்ன சொல்லும்? தேர்தலுக்கு முன்பு இந்த ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்க்குமா? முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹைட்ரா கார்பன் போன்ற உற்பத்தி எதுவுமே இல்லாத ஒரு விவசாய மண்டலமாக காவிரி டெல்டாவை அறிவிக்க வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை. அதை ஒத்துக்கிறோமா பாஜக? நீட் தேர்வில் விலக்கு தமிழகத்திற்கு அளிக்குமா? இது போன்ற பல விஷயங்கள் ஒருவேளை மோடி இன்றைக்கி வரும்போது, பிரதமர் மோடி இன்றைக்கி வரும்போது அதில் ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாரா நமக்கு தெரியலை. ஸோ இதுக்கு இப்போ வலியுறுத்துறது என்பது சரியான விஷயமாகத்தான் இருக்கும். ஏன்னா இப்போ இவங்களுடைய விக்கெட்டில் தான் பாஜக பேட் செஞ்சிட்ருக்கு. இட் கேன் பேட் ஒன்லி in the wicket of தமிழ்நாடு ஏடிஎம்கே அண்டு பாமக. ஸோ இப்போ இவங்க வலியுறுத்துவதற்கு வலியுறுத்துவதை விட இப்போ இதை தீவிரமாக வலியுறுத்த வேண்டும் என்று நான் கேட்குறேன், மேகதாது உட்பட. நிச்சயமாக சார், அரங்கத்துக்கு வந்து செய்திகளை பற்றின நிறைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்கள் தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.